என்ன இன்னைக்கு கிளாஸே இப்படி காலியா இருக்கு. நம்ம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் போல ஆர்வத்துல. சரி, அந்த பையன் வந்தா கேட்டுரும். டேய் அமைதியா அவன் நில்றா. போயிரு. வெளியே தள்ளி விட்டா மாதிரி உன்னை எங்கேயும் தள்ளி விட்டு லாஸ்ட் ரோல எகிரி போய் எப்படி உட்காருன்னு பாரு. டேய் இருங்கடா, ஸ்டார்ட் பண்றாதீங்கடா, நான் வந்துட்டேன். என்ன இன்னும் அவனை காணோம்? ஹாய். என்னடி இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? உன் தனி பாட்டில் குடுறா. கண்டுக்கிறானா பாரேன். போனோம். ஏய், அவளை கவனிச்சியாடி? மௌனி யாரையோ தேடிக்கிட்டே இருக்கா. நான் வந்ததுலேருந்து நல்லா நோட் பண்ணிட்டேன். நம்மளனா அப்படியே கேஷுவலாக மௌனியை பாரு, லாஸ்ட் ரூவியே எட்டி எட்டி பார்க்குறா. ஆனால் யாரை பார்க்குறான்னு தான் தெரியல, பார்த்துக்க. நீ சும்மா உளறிக்கிட்டு உன்னோட தேவையில்லாத கற்பனை கதையெல்லாம் எடுத்து அவன் மேலே போடாத. ஆல்ரெடி அவளை பாவம். நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா நீ கேஷுவலாக பாரு, அப்புறம் உனக்கே புரியும். ஆமாண்டி, யாரையோ தேடுறா. யாரை மௌனி தேடுற? எங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா? சும்மா சொல்லுடி, நாங்கள் தானே. எங்ககிட்ட ஏன் பயப்படுற? அவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்களா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் யோசிக்கிறேன். சரி, நேற்று ஒரு 8 மணி இருக்கும் நைட்டு. எனக்கு ஒரு கால் வந்துச்சு. எனக்கு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் வந்துச்சு. யாரோ கான்னு பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை கவினா இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம். பார்த்துக்கோ. என்னது கவினா? ஏண்டி இப்படி முழிக்கிறீங்க? ஏதாவது தப்பாயிடுச்சா என்ன? அதுக்கு இல்லடி, அவன் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டான்ல, அதான் எங்கேயோ இடிக்குது. பார்த்துக்க, அவன் எப்பயாவது உன்கிட்ட பேசியிருக்கானா என்ன? ஏண்டி தலையை கீழே போடுறத பார்த்தா ஏதோ பேச்சுவார்த்தை போயிருக்கும் போல. ஒன்றுமே நடக்கலடி. அன்றைக்கி கெமிஸ்ட்ரி லேப் எங்கன்னு உங்களை கேட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் போயிட்டீங்க. பின்னாடி இருந்து கவின் வந்திருந்தான் போல். நோட்டை கீழே போட்டுட்டேன் மௌனி. ஸ்ட்ரைட்டாக போய் ஃபஸ்ட் ரைட்டு கெமிஸ்ட்ரி லேப் அப்படின்னு சொன்னான்டி. அவ்வளோதாண்டி நடந்துச்சு. சே, இதுக்கு போயிட்டாடி. ஏதோ ஒரு ஃபோன் வந்ததுக்கு அவன் ஃபோன் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். அவன்லாம் பொண்ணுங்கிட்ட பேசவே மாட்டான். நீ புதுசு இல்லையா, அதனால் ஏதோ ஹெல்ப்புக்காக திரிஞ்சிட்ருக்க அப்படின்னு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மோனி. நீ போட்டு குழப்பிக்காத. நம்ம படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும், சரியா? ஆமாம், அதுக்கு எதுக்கு நீ அவனை பின்னாடி தேடிட்டு இருக்க? பொண்ணு மூஞ்சி சரியில்லையே. சரி, தனியாக கூப்பிட்டு கேட்போம். எருமைங்களா, ஃபர்ஸ்ட் ரோக்கு வர சொன்னது படிக்கிறதுக்கு, குரூப்பாக நின்று கதை பேசுறதுக்கு இல்லை. சீக்கிரம் வந்து உட்காருங்க. பேச்சை திருப்புங்க மேடம், கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய், ஏன்டா இன்னைக்கு கவின் வரல? கவின் தானே சொன்னான் இவன். மச்சானுக்கு உடம்பு பயங்கரமா முடியலையாம். காலையிலே ஃபோன் பண்ணி சொன்னான், வீட்டில் விடலடா, எனக்கும் ரொம்ப முடியல, கிருன்னு வருது, ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போனால் போவேன்னு சொன்னான். அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதெல்லாம் அதிசயமாச்சே. ஹாஸ்பிட்டல் போகிறானா? சான்ஸே கிடையாது. அவன்லாம் ஹாஸ்பிட்டல் வாசல் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். உடம்பு சரியில்லையா? ஆனால் அவன் சும்மா ஏதோ ஒரு மனிதாபிமானத்தில் எனக்கு அந்த நோட்டை எடுத்து கொடுத்து வழி சொல்லியிருந்தா. நான் தான் ஏதோ ஏன் நம்ம புத்தி இப்படி போகுது. இனிமேல் நம்மளும் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது போதுமா இல்லை வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? போதும்டா, எவ்வளோ சாப்பிட்றது? எம்மாம்மாம்மா, லைனில் நின்று இந்த கேன்டீனில் சோத்தை வாங்கிட்டு வந்து இடத்த பிடிக்கிறதுக்குள்ள அப்பா. மௌனி எங்கே தாண்டி போனா? ஆளும் காணோம், அட்ரஸையும் காணோம். கேன்டீனில் மட்டும் பார்த்தேன், பார்த்துக்க. உன் பின்னாடி தான் வரா. எப்படியும் நம்மளோட உட்கார மாட்டா, தனியாக தான் உட்காருவா. நம்ம தான் அங்கே போனோம். எங்கே தாண்டி போய் தொலைஞ்ச? ஆளையே காணும். கையில் என்ன காஃபி மக்கு? சாப்பிடலையா நீ? எனக்கு அவ்வளோவா பசிக்கலடி, காஃபியே போதும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கிளம்புங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, இந்த கேக்கையாச்சும் கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுற வேலை இருக்குது. நான் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் போயிடுறேன். நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துடுங்க, சரியா? சரி, ஓகேடி.
நான் சாப்பிட்டுக்கிறேன். இங்கே பாருங்க மௌனி மேடம், எனக்கு எல்லாம் தெரியும். இவளுங்க 2 பேர் போக்கும் சரியில்லை. வரட்டும், எப்படியும் நம்மகிட்ட தானே வரணும். இப்போ சொல்லு மௌனி, யாரை தேடுற, எதை மிஸ் பண்ணுற? யாரையோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த யாரையோ யாருன்னு எனக்கு தெரியும். நீயா சொல்லு, கேட்போம். இல்லடி, ஒருவேளை இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி நீ என்னை பார்க்குற விதமே மாறி போயிடுச்சுன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குடி இந்து. பார்க்குற விதம் மாறுது, பார்க்குற விதம். நீ சொல்லாமல் ஓடுறத பார்த்தா தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுனா என்னடி, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது தானே. கஷ்டம் நஷ்டம் சாப்பாடு சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். நான் உன்னை எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ நீ தைரியமாக என்கிட்ட சொல்லு. நான் கவினை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுதுடி இந்து. நீ இதை தான் சொல்ல போகிறேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும்டி மௌனி. நான் மார்னிங்கே கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். சரி, இப்போ ஒரு ஃப்ரெண்டாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அவனை நீ இன்னைக்கு பார்த்துட்டா நீ நார்மல் ஆயிருவியா? ஆயிடுவேன். உண்மையாவா சொல்கிற? எம்மா தாயே, உண்மையாக தான் சொல்கிறேன். நீ சீக்கிரமாக இந்த கழுநீர் தண்ணியை குடிச்சிட்டு கிளாஸ் வந்து சேரு. கவின் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்? சாப்பிட்ருப்பானா? மௌனி வா சாப்பிடலாம். என்னது இது, கனவா நிஜமான்னு தெரியலையே. ஹார்ட் வேற திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன மேடம் என்ன திங்க் பண்றீங்க? கனவா நினைவான் தானே? கண்டிப்பா கனவு தான். ச்சே, இந்த கனவு நான் கண்ணை திறந்தா கலைஞ்சிரும் போலயே. சரி, கண்ணு மூடியே இருப்போம். இருக்க வரைக்கும் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். எவ்வளோ நல்லா இருக்கு. ஐயோ, கனவு கலைஞ்சு போச்சு. கண்ணை திறந்து தொலைஞ்சிட்டேனே. எல்லாம் இந்த ஸ்கூல் பெல்லால. சே, கனவு கண்டது போதும் மேடம். அவ்வளோ நேரம் அங்கேருந்து பேசிகிட்டு இருந்தது நான் தான். அது கவின் வாய்ஸில் வந்து தொலை எரும மாடு. ஓ, என்னடி சொல்ற? வா போவோம். ஐயோ, சீ. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நீங்க தரும் ஒவ்வொரு சப்போர்ட் எங்களோட பயணத்தின் முதல் வெற்றி.